இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை சாந்தம் என்கிற தலைப்பின் கீழாக, சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். கலாத்தியர் 6:1. சுமதி தகப்பனை இழந்த ஒரு பெண் 10ஆம் வகுப்பு படித்து முடித்த உடன் பண வசதி இல்லாமல் படிப்பை நிறுத்திவிட்டாள். 2 ஆண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்டது. சில நல்ல உள்ளங்களின் உதவியுடன் படிப்பை தொடர்ந்தாள். விஞ்ஞானம், கணிதம் ஆகிய பாடங்களில் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றிருந்த காரணத்தால் கணிதமும் விஞ்ஞானமும் கூடிய பாடப்பிரிவில் இடம் கிடைத்தது. பள்ளி இறுதித் தேர்வு நெருங்கி வந்தது. பயிற்சி ஏட்டை சீக்கிரம் முடித்து தரும்படியும் செய்முறை தேர்வுக்குள் ஆயத்தப்படும்படியும் மாணவிகளை கேட்டுக்கொண்டார்கள். பயிற்சி ஏடுகளை முடிக்காத நிலையில் செய்முறை தேர்வை கண்டு பயந்து பள்ளிக்கு செல்ல மறுத்தாள் சுமதி. தேர்வு பயத்தில் மகள் ஏதாவது விபரீத முடிவுகள் எடுத்துவிடக்கூடாது என்று அஞ்சிய அம்மா இது குறித்து ஒன்றும் சொல்லாமல் விட்டுவிட்டார். 2 வாரங்கள் கழித்து சபை போதகரின் காதுக்கு செய்தி எட்டியது. உடனே சுமதியை சந்தித்து அவளை உற்சாகப்படுத்தி பள்ளிக்கு அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை சந்தித்து அவளை பள்ளியில் ஏற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சினார். நாளை மறுதினம் செய்முறை தேர்வு உள்ளது என்று மறுத்தனர். பின்னர் சரி என்று ஒப்புக்கொண்ட ஆசிரியை, 2 வாரம் எங்கே போனாய்? என் கழுத்தை ஏன் அறுக்கிறாய்? தொலைந்து போக வேண்டியதுதானே என்று சூடாக பேசினார். மாதம் சுமார் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒரு ஆசிரியையின் பொறுமையற்ற கோபமான வார்த்தைகளுக்கு பயந்த சுமதி பள்ளிக்கு போவதையே நிறுத்திவிட்டார். சுமதி போன்ற அநேகர் பலவிதமான பிரச்சனைகளினால் தங்களது ஆவிக்குரிய வாழ்க்கையை இடையில் நிறுத்திவிட்டவர்களாகவும் தொடர முடியாதவர்களாயும் இருக்கிறார்கள். சாந்தமான அணுகுமுறையினால் அவர்களை சீர்படுத்த முடியும். கடும் சொல்லை தவிர்த்து நல்வழிப்படுத்த முயற்சிக்கலாமே. தேவ கிருபையால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைய நாளின் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.